Hi friends, welcome to Ragas kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுலபமா நல்ல கிறிஸ்பியான ஓம்பொடி எப்படி பண்ணலாம்ன்றதா friends பார்க்க போறோம். ஒரு 15 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா பண்ணிரலாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஓம்பொடி செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்ல கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல அரிசி மாவு மெஷர் பண்ணிக்கோங்க. 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்தா சரியா இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முறுக்கு செய்கிறத விடவே ஓம்பொடி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கரெக்டாக நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்போது கரெக்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னா அதே ப்ராசஸ் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த அளவுகளில் செஞ்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் சமையலுக்கு என்ன பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து நல்லா மாவில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணுங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஓம தண்ணி சேர்க்க போகிறோங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை போட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேங்க. சூடு ஆறினதுக்கு அப்புறமா இந்த ஓம தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம ஓமப்பொடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. தண்ணி மட்டும் சேர்த்தா போதுங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஓமத்தை அரைச்சி அந்த தண்ணியை வடிகட்டி கூட நம்ம சேர்க்கலாம். ஆனால் இதுவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி மாவை விடவே கொஞ்சம் இலகுவாக இருக்கணும் மாவு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவுன்னு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம பிழியும் போது நல்லா ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருட்டிக்கலாம். நான் இப்போ 2 சைஸில் ஓமப்பொடி செய்ய போகிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஓட்டை இருக்குது இல்லைங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிழியறதுக்கு. நம்ம முறுக்கு பிழிகிற இந்த இதில் உள்பக்கம் ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிறத உள்ளே போட்டுக்கலாம் மாவு. நம்ம இடியாப்பம் பிழிகிற கண்ணில் பிரிஞ்சால் தான் கரெக்டாக நல்லா மெலிசாக இருக்கும் ஓமப்பொடி. ஆனால் அதை விட இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஆனால் அது பிழியறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை விட. இப்போ மாவு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடிடலாம். பொரிக்கிறதுக்கு வானிலையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா சுற்றி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட உடனே மேலே எலும்பி வரும். இப்போ பாருங்கள், போட்ட உடனே மேலே எலும்பி வந்துருச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் விட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அழகாக மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இதில் நம்ம ஓம தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்றனால இதில் பெருங்காயத்தூள்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ எண்ணெயுடைய சலசலப்பு குறைஞ்சதும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இல்லைன்னா சட்டன் கலர் மாறிடும். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சம் இலகுவாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அடுத்த பிளேட் போட்டிருக்கேன் பாருங்கள். இடியாப்பம் பிழியறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பிளேட் இப்போ நான் அதில் போட்டிருக்கேன். இது நல்லாவே மெலிசாக வருங்க. இப்போ அதில் பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பிழிஞ்சதை விட இது கொஞ்சம் அழுத்தி பிழிய வேண்டியதாக இருக்கும். இதனால் சட்டுன்னு நம்ம ரெடி ஆயிருங்க. போட்ட உடனேவே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உடனே மேலே எலும்பிரிச்சு பாருங்கள். நம்ம திருப்பி போட்டுடலாம். எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சதும் உடனே எடுத்துருங்க. சூப்பரான கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சலசலப்பு நல்லாவே குறைஞ்சிருச்சு. உடனே எடுத்துடலாம். எல்லாமே பொரிச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க.
பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாங்க. இது நம்ம வந்துட்டு இடியாப்பம் அச்சில் அதில் பண்ணது. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ண ஓமப்பொடி. பாருங்கள் ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.